நமஸ்காரம். திருக்குறள் அறத்துப்பால் வான் சிறப்பு குறள் எண் 20. நீரின்றி அமையாது உலகெனின் யார் யார்க்கும் வானின்றி அமையாது ஒழுக்கு என்கிறார் நம் திருவள்ளுவர். அதாவது நீரின்றி அமையாது, தண்ணீர் இல்லாமல் கிடைக்காது. உலகினில் யார் யாருக்கும், யாருக்கு வேணாலும் இந்த உலகத்தில் வானின்று அமையாது ஒழுக்கு. வானத்திலிருந்து அந்த மழை என்னும் நீர் வரலன்னா ஒழுக்கமே இல்லாமல் போய்விடும் என்கிறார் நம் திருவள்ளுவர். ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி உண்டு. இஃப் வெல்த் இஸ் லாஸ்ட், நத்திங் இஸ் லாஸ்ட். இஃப் ஹெல்த் இஸ் லாஸ்ட், சம்திங் இஸ் லாஸ்ட். இஃப் கேரக்டர் இஸ் லாஸ்ட், எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட். அதாவது வாழ்க்கையில் பணம் போனால் ஒன்றுமே போகலையாம், ஹெல்த்து போனால் ஏதோ கொஞ்சம் போயிருக்குன்னு அர்த்தம். நம்மளுடைய கேரக்டர், அதாவது ஒழுக்கம் போச்சுன்னா எல்லாமே போன மாதிரி அர்த்தம். இந்த ஒழுக்கங்கிறது நமக்கு கண்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் செய்கிறது? நம்மளுடைய வீட்டு நடைமுறைகள், நம்ம சுற்றி இருக்கிற கலாச்சாரங்கள், நம்மளுடைய சோஷியல் ஃபேக்டர்ஸ், நெய்பர்ஹுட்டில் யாரெல்லாம் எப்படி இருக்காங்க, நம்ம எஜுகேஷன், இது எல்லாமே சேர்ந்து தான் ஒரு மனிதனுக்கு ஒரு தனி ஒழுக்கத்தை கொடுக்குறது. இப்போ இந்த ஒழுக்கத்துக்கு மழைங்கிற அடிப்படை நீருங்கிற வசதியே இல்லைன்னா எல்லாமே கொலாப்ஸ் ஆகிடும் அப்படிங்கிறாரு நம் திருவள்ளுவர். நம்ம கூகுள் ஆழ்வாள்கிட்ட இருக்கிறதுலே எந்த கண்ட்ரியில் டிசிப்ளின் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா 3 கண்ட்ரி சொல்கிறது. ஒன்று ஜப்பான், செகண்டு சிங்கப்பூர், அதுக்கப்புறம் சுவிட்சர்லாண்ட். இது 3லேயுமே தண்ணீருக்கு பஞ்சமே இல்லை. நம்ம நாடு வரல அப்படிங்கிற ஒரு சின்ன துக்கம் இருக்குதான். நாம் முயல்வோமாக. நன்றி.